இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா மீண்டும் நம்மை 30 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னோக்கி தள்ளுவதற்கான வேலையை, வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற வேலையை, தேன் தடவி மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக தேன் தடவி விஷம் கொடுக்குற வேலையை சீமான் பண்றாரு. இவர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் தன் குடும்பத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் தன்னை சுற்றி இருக்கிற அடிமைகள் கூட்டத்துக்கு தேவைக்கு செலவு பண்றதுக்கு மட்டும்தான் இவர் கட்சி நடத்துறாரு. இவரை எழுத்து கேள்வி கேட்ட ஒருத்தர் கூட இப்ப நாம் தமிழர்ல இல்ல, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நாம் தமிழர் உருவாக்கத்துக்காக காரணமா இருந்த பலரும் இன்றைக்கு இல்ல. ஏன் இல்ல? இவருடைய செயல்பாடுகளும் இவருடைய நோக்கமும் தப்பா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தவறா இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க. ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியல நாம் தமிழரால், ஒரு எம்எல்ஏ பெற முடியல, ஒரு உள்ளாட்சி அமைப்பில் வார்டு மெம்பரா கூட நாம் தமிழரால் வர முடியல. அதற்கு என்ன காரணம்னா சீமானை நம்ப தயாராக இல்லை தமிழ்நாட்டு மக்கள். பெரியார் மரணம் அடைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பெரியார் சொன்னா உட்கார இடத்துல எரியுது. எவனுக்கு எரியுதோ அவன் தமிழ்நாட்டுக்குள்ள ஆளவே முடியாது, தமிழ்நாட்டில் அரசியல் அங்கீகாரத்தை பெறவே முடியாது. இவர் ஸ்டாண்டப் காமெடியன். இன்னொருத்தர் இவர் நின்னுகிட்டே பேசுவாரு, ஒருத்தர் வராமையே பேசுவார். அவர் விஜய். ரெண்டு பேரும் காமெடியன்கள் தான், கோமாளிகள் தான். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தற்பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 56 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழலில் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் பேசுவதா மாறி இருக்கு. இது குறித்து நம்முடைய விரிவாக விவாதம் செய்வதற்காக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். நிறைய பேசுவோம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி சில முக்கியமான அம்சங்கள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரிய புத்தகத்தை வெளியிடுவாங்க. அதுல இரு திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி பல்வேறு விடயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற விவாதமும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த வகையில் இப்ப கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய 5 முக்கியமான வாக்குறுதிகள் இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்கஷனுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல முதல்ல என்னன்னாக்கா 5 தலைநகரங்களை அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இது ஏற்கனவே இதற்கான முயற்சிகள்லாம் எம்ஜிஆர் காலத்திலே எடுக்கப்பட்டு அது டிராப் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, ஆக்சுவலா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தலைநகரங்களை பிரிக்கிறது, தமிழ்நாட்டையே தனித்தனியா பிரிக்கிறது, நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்துல பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க. அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசு பொருளாக பரபரப்புக்காக பேசுற விஷயம் தான். இப்ப நீங்க நிர்வாகத்துக்காக தான் நாங்க மாத்துறோம் அப்படின்னா, நிர்வாகத்துக்காக மாத்துற விஷயத்த இப்ப உதாரணத்துக்கு நீங்க மதுரையில ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, சென்னையில ஒரு விஷயம் வச்சிருக்கீங்கன்னா, சென்னையில் இருக்கிற நிர்வாக தொடர்பான அலுவலகங்கள்ல தொடர்பு படுத்தி தான் மதுரையில இருக்கும். அப்ப சென்னையிலேயே எல்லாம் இருந்ததுன்னா அங்கேயே வேலை முடிஞ்சிடும். ஒரு முறை மதுரையில இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா வேலை முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போ இங்கேயும் வரணும் அங்கேயும் வரணும், நிர்வாக சிக்கல் இருக்கிறதுனாலதான் இந்த நடைமுறையில செல்லாத விஷயம், நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயத்த பரபரப்புக்காக சீமான் அதை கொண்டு வந்திருக்காருன்னு தான் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டையே 3ஆ பிரிக்கலாமான்னு சமீபத்துல கடந்த தேர்தல் நேரத்துல ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டது யார் தெரியுமா? நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் வட தமிழ்நாட்டை தனியா பிரிக்கணும், தென் தமிழ்நாட்டை தனியா பிரிக்கணும், இந்த பக்கத்தை தனியா பிரிக்கணும் பிரிச்சாரு. என்ன காரணம்னா மாற்ற முன்னேற்றத்தை கொண்டு வரலாம்னு பார்த்தாரு. வேலைக்கு ஆகல, செல்ஃப் எடுக்கல, பையன் முதலமைச்சர் ஆக முடியல. இப்ப பையனுக்கு அப்பாவுக்குமே சண்டை வந்துருச்சு. அந்த நேரத்துல எப்படியாவது வட தமிழகத்தை பிரிச்சு அங்க நம்ம குறுநில மன்னர் ஆயிரலாமான்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காததுனால இங்க ஓஞ்சி போயிட்டாங்க. நம்ம சீமான் அவர்கள் எங்க அண்ணன் சீமான் மேல எனக்கு மாறுபட்ட கருத்து பல இருந்தா கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறாருன்னா, நீங்க சொன்ன இந்த நிர்வாக விஷயங்கள் சாத்தியமே இல்லை. ஆனா அதை விட இதெல்லாம் பேசு பொருளே இல்லை. எனக்கு இதை விட மிக முக்கியமான விஷயமா இன்னொன்னு நான் பார்த்தேன். அவர் சொன்ன அந்த 56 பக்க புத்தகத்துல அரசு படித்தவர்களுக்கு அரசு வேலை, படிக்காதவர்களுக்கும் அரசு வேலைன்னு ஒண்ணு சொன்னார். எப்பரா படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுக்க முடியும்னா, ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கலாம் அரசு வேலை, மாடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கலாம் அரசு வேலை, வாத்து மேய்க்கிறவன் கோழி மேய்க்கிறவனுக்கு எல்லாருக்கும் அரசு வேலை. சாத்தியப்படுமா? இதெல்லாம் சினிமாவில் நடக்கும், இயல்புல சாத்தியப்படுமா? ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிற தொழில் கேவலமா? நான் கேவலம் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நீ உன்னுடைய சமூகத்திலிருந்து வெளியில உலகத்தை நீ பார்க்கணும்னா
உன் கிராமத்துல இருந்து வெளியில வந்து இன்னைக்கு வந்து கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை ஒருத்தருக்கு இருக்குன்னு கல்வி கொடுக்கறதுக்காக எல்லா அரசுகளும் போராடுது. இப்ப இருக்கிற திமுக அரசாங்கம் கல்விக்காக நான் முதல் திட்டம் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலமாக கிராமப்புற மக்கள் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் படிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல செங்கல் சூளையில வேலை செய்கிற ஒருவருடைய மகன் IASல தேர்வாயிருக்காரு. அப்ப செங்கல் சூளையில வேலை பார்த்தாருல, அரசு வேலை கிடைக்குது, செங்கல் சூளையில இருக்க வேண்டியதானே? இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா மீண்டும் நம்மை 30 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னோக்கி தள்ளுவதற்கான வேலையை, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற வேலைய, தேன் தடவி மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக தேன் தடவி விஷம் கொடுக்குற வேலையை சீமான் பண்றாரு. ஏன் இவர் புள்ளைய அப்ப எதுக்கு வந்து படிக்க வைக்கிறாரு? ஆங்கில மீடியத்துல எதுக்கு படிக்க வைக்கிறாரு? மாடு மேய்க்க விட வேண்டித்தானே, ஆடு மேய்க்க விட வேண்டித்தானே? இவர் பிள்ளைக்கு ஒரு இடம் வேணும், பெரிய இடத்துல படிக்கணும். சீமான் இதுவரை சினிமாவில் என்ன சாதித்தார்? அரசியல் என்ன பெருசா சாதிச்சு கீழ்ச்சிட்டாரு? எப்படி இவ்வளவு சொத்து மதிப்பு வந்துச்சு? இவர் ஊருக்கெல்லாம் இவர் நியாயம் கேட்கிறாருல்ல, இவர் வெளியிட சொல்லுங்க. ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா, வீராவேசமா மேடையில முனைக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு திரள் நிதி கேட்பாரு. எனக்கு திரள் நிதி மூலமா சொத்து வந்துச்சுன்னு சொல்லுவாரு. இவர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் தன் குடும்பத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் தன்னை சுற்றி இருக்கிற அடிமைகள் கூட்டத்துக்கு தேவைக்கு செலவு பண்றதுக்கு மட்டும்தான் இவர் கட்சி நடத்துறாரு. இவரை எழுத்து கேள்வி கேட்ட ஒருத்தர் கூட இப்ப நாம் தமிழர்ல இல்ல, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதை நாம் தமிழர் உருவாக்கத்துக்காக காரணமா இருந்த பலரும் இன்றைக்கு இல்ல. ஏன் இல்ல? இவருடைய செயல்பாடுகளும் இவருடைய நோக்கமும் தப்பா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, தவறா இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க. இளைஞர்கள் கூட்டம் விட்டில் பூச்சி மாதிரி இவருடைய பேச்சுக்கள் இழுக்கப்பட்டு எல்லாரும் வருவாங்க கிட்ட. விட்டில் பூச்சின்னா அவன் விளக்கொலியில பார்த்து வருவான், ரெக்க உடஞ்சிரும் கிட்ட வந்த பிறகு. அந்த மாதிரி இந்த இளைஞர் பட்டாளம் கிட்ட வந்த பிறகு இவருடைய லட்சணம் தெரிஞ்ச பிறகு ஆஹா தப்பா வந்துட்டுமேனு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் ஓட்டை வந்து டெவலப் பண்ணிட்டே வர்றாரு. 0.5%, 1%, 1.5%, இன்னைக்கு 8% வாக்குகளை வச்சிருக்காரு. ஆனாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க மடமாத்திர வேலை, ஓட்டை பிரிக்கிற வேலை. அதை மிக சிறப்பாக செய்வார். ஒவ்வொரு தேர்தலிலும் இவர் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிற இடத்துல இவர் போய் ஆட்டத்தை கலைச்சி அந்த வெற்றியை மாத்திர வேலையை செய்வார். ஸ்பாயிலர். இதுல மிக முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 தலைநகரங்களை உருவாக்குறது, அதே போல வந்துட்டு மற்ற ஏனைய விஷயங்கள் செய்யறது. நீங்க அரசு வேலை சொன்னீங்க, படிக்காதவங்களுக்கு அரசு வேலையை கொடுக்கறது. இப்ப அவருடைய அரசியல் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்காதா? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடி, அதுல வந்துட்டு அரசு இயந்திரம் இயங்குறதுக்கு பெரும்பகுதியை செலவு பண்ணிடுறோம். அப்ப இந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தணும்னா எங்க போய் நம்ம பொருளாதாரத்துக்கு போகும்? அப்ப ஏற்கனவே கடன் இருக்குன்னு இவரே தான் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்ப இதையெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவார் அப்படிங்கிற கேள்வி இவங்க திருப்பி எழுப்ப மாட்டாங்களா? இல்ல, அதுதான் இது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தமிழ். அதனாலதான் இவருக்கு வெற்றி கிடைக்கலங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் பேச்சை கேட்கிற அதே கூட்டம் தான் இவருக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சிடணும். அவரு 10 வருஷத்துல ஜெயிக்கலையே. சொல்லுகிறபடி ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியல நாம் தமிழரால், ஒரு MLA பெற முடியல, ஒரு உள்ளாட்சி அமைப்பு வார்டு மெம்பரா கூட நாம் தமிழரால் வர முடியல. அதற்கு என்ன காரணம்னா, சீமானை நம்ப தயாராக இல்லை தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய அரசியல் நிலைப்பாடும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறினே இருக்கு. தமிழ்நாட்டு மண்ணில் உட்கார்ந்துகிட்டு பெரியாரை இழிவாக பேசினால் உனக்கு செருப்படி கன்ஃபார்ம். அததான் ஒவ்வொரு தேர்தலையும் சீமானு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பெரியார் மண் சார். அவர் செத்து 9 வருஷம் ஆயிடுச்சு. பெரியார் மரணம் அடைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பெரியார் சொன்னா உட்கார இடத்துல எரியுது. எவனுக்கு எரியுதோ அவன் தமிழ்நாட்டுக்குள்ள ஆளவே முடியாது, தமிழ்நாட்டில் அரசியல் அங்கீகாரத்தை பெறவே முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களோடு நாக்பூர் கும்பலோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறவர் தான் சீமான். அப்ப இவர் எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? நீங்க நல்லது பண்றேன், நானு என்ன வேணா பேசலாம், எனக்கு சீமானுடைய பேச்சு எனக்கு கூட பிடிக்கும். ஆனா அதுக்காக அவரை வந்து நான் வந்து அதிகாரத்துல உட்கார வைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி ஷோ, ஸ்டாண்டப் காமெடி ஷோ பார்ப்போம், பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போயிடுவோம். இவர் ஸ்டாண்டப் காமெடியன். இன்னொருத்தர் வந்து இவர் வந்து நின்னுகிட்டே பேசுவாரு, ஒருத்தர் வராமையே பேசுவார். அவர் வந்து விஜய். 2 பேரும் காமெடியன்கள் தான், கோமாளிகள் தான். ஆனா நாகரிக கோமாளிகள் கிடையாது, சுயநல கோமாளிகள். இவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு, இவங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் அரசியல் என்கிற போர்டை தூக்கிட்டு வராங்க. கட் அவுட் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அவர் எப்பயுமே சொல்றது 2 திராவிட கட்சிகளோட கூட்டு கிடையாது, அதே போல தேசிய கட்சிகளோட கூட்டு கிடையாதுன்றாரு. ஆனா விசித்திரமா சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி, அதே போல பெண்களுக்கு தனி தொகுதி. இதையெல்லாம் சாத்தியப்படுத்தணும்னாக்கா மத்தியில நம்ம சட்டம் இயற்றி, நாடாளுமன்றத்தை சட்டம் இயற்றி தான் ஒண்ணு பண்ண முடியும். 2/3 பண்ணிதான். அப்ப திராவிட கட்சிகள் வந்துட்டு தேசிய கட்சிகளோட இணங்கி செயல்படுறாங்க, அவங்களோட கூட்டு வைக்கிறாங்க. அதிகார பகிர்வுகள் சில நேரங்கள்ல திமுக நிறைய நேரங்கள்ல அதிகார பகிர்வு கொண்டிருக்காங்க. அவங்களே இதெல்லாம் யோசிச்சுதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் அப்படிலாம் கொடுத்துட முடியாது. ஏன்னா காங்கிரஸ் இணங்க வைக்கிறதோ, பாஜக இணங்க வைக்கிறதோ
அவ்வளவு ஈஸி கிடையாது. இவர் எந்த அடிப்படையில் இதை கொடுத்திருக்காரு, எப்படி சார், சாத்தியப்படுறாரு? தொகுதிகள் வரையறையிலேயே இன்றைக்கு இருக்கிற தொகுதியை குறைக்கிறதுக்காக பாஜக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அது சாத்தியப்படாதுன்னு வச்சுங்க. இவர் வந்து எது நடைமுறையில செய்ய முடியாதோ அதை ஊதி பெருசாக்குற வேலையை சீமான் செய்வார். சீமான் சொல்ற எதையா செய்ய முடியுமா? பச்சை மட்டை அடிப்பேன் அதிகாரிகளுக்கு சொல்றாரு, செய்ய முடியுமா? அதிகாரி ஊழல் பண்ணா அவனை பச்சை மட்டையால் அடிப்பேன்னு மேடையில பேசலாம். எதிர உட்கார்ந்து இருக்கிறவங்க கை தட்டுவாங்க. நடைமுறைக்கு அது சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. வழக்கு தான் வாங்குவாரு. இவர் சொல்லிட்டாருன்னு போய் இவருடைய கட்சிக்காரங்க யாராவது போய் அதிகாரியை போய் பச்சை மட்டையால் அடிச்சா என்ன ஆகும்? கம்ப்ளைண்ட் பண்ணா நான் பைலபிள் செக்ஷன்ல என் பணியை செய்ய விடாமல் தடுத்தான்னு சொல்லி அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாம தடுத்தாங்கன்னு அரசு பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அப்ப வழக்கு வாங்குவதற்கு என்ன உண்டோ அந்த வேலையை தான் சீமான் செய்யறாரு. சோ சீமான் சொல்லுகிற எதையும் சாத்தியப்படுத்தவே முடியாது. சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பரபரப்புக்காக பேசுற ஆள் தான் சீமான். ஜெயிச்சா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க முடியாது சார், அவருக்கே தெரியும் சார். அது இப்ப இப்படி பேசினா ஒரு சலசலப்பு வரும். இப்ப நீங்க டிபேட்டா இந்த விஷயத்தை எடுக்கிறீங்கல்ல, பேசு பொருளா மாறுவதற்கான வேலையை அழகா செய்வாரு. இன்னைக்கு தூண்டி விட்டுட்டு கரெக்டா வேலை செய்வாரு. ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு, கோவை சார்லாம் சொல்லும் போது என்னை அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லும் போது, நீ வா அது ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்னா, இல்ல தவுளுக்கார தான் சொன்னாரு, நான் போற இடத்துல எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுன்னு சொன்னாரு. நீ வாங்குற 5க்கும் 10க்கும் தேவையான ஒரு காமெடி ஒன்று வரும். அதே மாதிரிதான் இவரு. ஏன்னா இவர் போற எல்லா இடங்களிலும் தன்னை பற்றி பேசணும், தான் அந்த இடத்துல வந்து மிக ரொம்ப அறிவு ஜீவியாக இருக்கணும்னு முயற்சி எடுப்பாரு சீமான். அது பல நேரங்கள் அவருக்கு பேக் ஃபயர். அவர் அழகாக, நீங்க அவரை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அவர் மீது தனிப்பட்ட பிரச்சனை அல்லது நடிகை ரீதியான பிரச்சனை ஏதாவது வந்துச்சு, பெண்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே அவர் பேட்டி கொடுக்கும்போது சுத்தி பெண்களே உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆண் கூட பக்கத்துல இருக்க மாட்டாரு. ஏன்னா பெண்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு காட்டுவாங்க. வேற ஒரு பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா ஆண்கள் இருப்பாங்க. அப்ப அடிப்படையில நீ யாரு? நாடகம் ஆடிட்டு இருக்கிற ஆள் தானே. எல்லா இடங்களிலும் இவருக்கு வசூல் மட்டும்தாங்க முக்கியம். அதிகாரத்தை கொடுப்பதற்காக இவர் கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அடையாளப்படுத்துங்க. யாராவது 10 வருஷமா கட்சி வச்சிருக்காரு. 10 வருஷமாக ஆட்சி அதிகாரத்துல எதுலையுமே இல்ல. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் அடையாளப்படுத்துகிற அளவு ஒரு தலைவர் காட்டுங்க. ஒரே ஒரு தலைவர் லெவல்ல இந்த யூடியூப்ல பேசுறாங்க காட்டக்கூடாது. நீங்க ஒருத்தரோட காட்ட முடியாது. எல்லாரும் வெளியேறிட்டாங்க. ஒருத்தரோட இல்ல. ஒன் மேன் ஷோ. அதாவது என்ன ஒன் மேன் ஷோன்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து சர்வாதிகார போக்கு. அங்க பேசுகிறவர்கள் நம்ம விட வளர்ந்துருவாங்க அப்படின்னா காளியம்மாளுக்கு வெளியே போடு, கல்யாண சுந்தரம் வெளியே போடு, அந்த ராஜீவ்காந்தி வெளியே போடு. முத்துக்குமார் பேரை வச்சுக்கிட்டு கட்சியில வந்து பெரிய நிதியை திரட்டி அதன் மூலம் அவரு இறந்து விட்டார். ஆனா அவர் பேரை வச்சுட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிற ஆளு. எல்லாரையும் பாட்ட முப்பாட்ட எங்க அப்ப சொந்தத்தை வச்சுதான் கூப்பிடுவாரு. ஆனா அடிப்படையில இவர் ஒரு சாதி பற்றாளர், ஜாதி வெறியர். அது யாருக்கா தெரியுமா? சாதி வெறியர். வெளியில நாடகம் ஆடுவாருங்க. அந்த நாடகம் எல்லாம் மக்கள்கிட்ட எடுபடல. அதனாலதான் மக்கள் அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது வந்துட்டு ஒரு 2 நாள் பேசுவோம், அதை தாண்டி எதுவும். அவ்வளவுதான். நன்றி.